வணக்கம் நண்பர்களே. சில பேர் சொல்லுவாங்க, எல்லாமே தவறா போயிட்டுருக்கு. எதை தொட்டாலும் அது தோல்வியிலே முடியுது. நேரமே சரியில்ல அப்படின்னு. விஷயங்கள் தவறாக போய் கொண்டிருக்கும்போது, நீங்கள் சரியாக சிந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, சரியா போயிட்டுருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவா திங்க் பண்ண முடியும். என்னால முடியும். இத நான் ஜெயிச்சுருவேன். இது எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு எல்லாருமே நெனைப்பாங்க. ஆனா, விஷயங்கள் தவறாக போய் கொண்டிருக்கும்போது தான், நாம் சரியா இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா, நீங்கள் எதிர்மறையாக விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது, மீண்டும் மீண்டும் மனசு அந்த எதிர்மறையாவே சிந்திக்குமாம். அதாவது நெகட்டிவாவே தோணும். ஏன்னா, பாருங்களேன், ஒத்தது ஒத்தது இருக்குன்னு சொல்லுவாங்க. சாப்பிடுறவன் பின்னாடியே அந்த சாப்பிடுறவன் கூட்டாளியா இருப்பான். தண்ணி அடிக்கிறவன் தான் கூட்டாளியா இருப்பான். கோயிலுக்கு போறவன தான் ஃப்ரெண்டா சேர்த்துக்குவான். அப்ப எது ஒரே ஒத்த அலைவரிசையில இருக்குதோ, அவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க. அதே மாரி தான் நமக்கு கெட்ட நேரமா இருக்குது. எல்லாமே சரியில்ல அப்படின்னு இருக்கும்போது, மனசு மீண்டும் மீண்டும் அந்த நெகட்டிவான விஷயங்களை தான் திரும்ப திரும்ப நினைக்கும். அதனால அதை சார்ந்த விஷயங்கள் மீண்டும் மீண்டும் அதிகம் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நேரம் சரியில்லைன்னா, இன்னும் நமக்கு நடக்கிறது எல்லாமே கெட்டதாவே போய்க்கிட்டு இருக்கும். அந்த நேரங்கள்ல சரியாக சிந்தித்து, நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலையை வச்சுக்கணும். அது மாரி இருக்கக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்து இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜிய கூட்டிக்கணும். இப்ப தவறா இருக்கும்போது, நாம் சரியாக சிந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அந்த நேரத்தில தான் இன்னும் அதிகமான தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றாங்க. ஏன்னா, மனசு தடுமாறும்போது தான் தெளிவில்லாம மேலும் மேலும் தவறு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில சரியான அறிவுரைகள கேளுங்க. நல்ல புத்தகங்கள படிங்க. நல்ல ஸ்பீச் இருந்தா கேளுங்க. உங்கள நடுநிலைமைக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. இன்னொரு பதிவில சந்திக்கலாம். நன்றி.